இப்போ நம்ம இதை சுற்றி ஷேடு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து உள்ள சும்மா கொடுங்க. ரொம்ப இது வந்துடக்கூடாது. இவ்வளோதான். இப்போ இந்த டிசைன் வந்து நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நம்ம வந்து போல்டாக அழகாக இன்னும் போடணும். கொஞ்சம் கூட ரொம்ப லென்த்தியாக போடுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு சின்னதாக போட்டிருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் விரிவாக போடுங்க. ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு ஸ்பைரல் போடுங்க. சின்னதாக ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இப்படி ஒன்று எடுங்க. இந்த சைட்லேருந்து இப்படி ஒன்று எடுங்க. இந்த சைட்லேருந்து இப்படி ஒன்று, இந்த சைட்லேருந்து இப்படி ஒன்று எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு லேயர் கூட அதுக்கு கூட போட்டு அதை வந்து கொஞ்சம் போல்டாக்குங்க. இப்படி போட்டுட்டு இப்படி நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் கூட போடணும். அதை பண்ணி இன்னொரு டிசைன் போட்டு காமிச்சு தரேன். இப்படி போட்டுட்டு இப்படி ஒன்று, இந்த சைட்லேருந்து ஒன்று, இந்த சைட்லேருந்து ஒன்று, இந்த சைட்லேருந்து ஒன்று இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் போடணும். நம்ம போடணும். போட்டுட்டு இது பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குமா? இது பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குதா? இந்த மாதிரி போடணும். இது கொஞ்சம் சரிஞ்சு வரும். ஓகேவா? இதுவும் உங்களுக்கு ஃபில்லர்ஸ்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஃபில்லர்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இப்படி நம்ம போட்டுட்டு இனி என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம ஒரு லேயர் கூட போடுறோம். அது கொஞ்சம் பெருசாக போடணும். ஓகேவா? நம்ம பெருசாக போடுறோம். பெருசாக போட்டுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட போல்டு பண்ணி விடுறோம். ஓகே, இதுவும் ஒரு டிசைன் தான். ஓகேவா? இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்ம இதை டிசைன் பண்ணுறோம். இது கொஞ்சம் சரிஞ்சு வரும். இப்போ இது வந்து எப்படி வரும்னா இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டு இந்த ஃப்ளவரை போட்டு நம்ம சுற்றி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்பைரல் போட்டு அந்த ஸ்பைரலுக்குள்ளேயே நம்ம சின்னதாக இந்த பெட்டல்ஸை போடுறோம். சின்னதாக போட்டால் போதும். போட்டுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே திரும்பவும் நம்ம அதே டிசைனை வந்து போடுறோம். இப்போ நம்ம 2 லேயர் போட்டாச்சு. இனி ஒருக்க கூட நம்ம போடுறோம். ஓகேவா? சின்னதாக போட்டால் போதும், ரொம்ப பெருசாக போட வேண்டாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்களா 3 லேயர் போட்டால் இப்படி தான் இருக்கும். இதுக்கு உள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஷேடு கொடுக்கணும். இதில் ஷேடு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதை போல் கீழே கொடுக்கக்கூடாது. இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸில் வந்து நீங்கள் இப்படி ஷேடு கொடுக்கணும். ஓகேவா? தெரியுதா நான் எப்படி கொடுக்குறேன்னு? இதை போல் இது ஃபுல்லாகவே நீங்கள் ஷேடு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அந்த ஸ்பைரலில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பெட்டலில் போட போகிறோம். ஓகே, இந்த பெட்டெல்லாம் போடட்டோமா? இதுக்கு மேலே அதே பெட்டலை நம்ம திரும்பவும் ஒரு லேயர் கூட போட போகிறோம். ஓகே, அதே பெட்டில் நம்ம வந்து திரும்பவும் போட்டிருக்கோம். திரும்பவும் போட்டு என்ன பண்ணணும்னா இந்த இது வந்து இதுக்குள்ளே தான் நீங்கள் ஷேடு கொடுக்கணும். இப்படி இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஷேடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஸ்பைரல் போடுறோம். அந்த ஸ்பைரல் போட்டுட்டு இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதில் இந்த பெட்டில் போட போகிறோம். இப்போ இந்த டிசைனே நம்ம போட்டுட்டோம். இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் போட்டிருக்க இந்த பெட்டல்ஸையும் அப்புறம் இந்த ப்ரைடல் ஃப்ளவர்ஸையும் வந்து நீங்கள் தனித்தனியாக போட்டு சூப்பராக லேர்ன் பண்ணி எனக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுடைய ஹோம்ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி சென்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி திரும்ப நான் சென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.